மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. கணவன் மனைவிக்காக பாருங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கப்பா. மனைவி பாருங்க கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பண்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்கான இந்த உறவுகள் பத்தின விஷயங்கள் என்னவா இருக்கு? உலகத்திலேயே மிக உயர்ந்த ரிலேஷன்ஷிப் எதுன்னா கணவன் மனைவி தான். அதுக்கு மேல கிடையாது. பீமனும் அர்ஜுனும் சேரும் போதே ஒரு பவர் உண்டாகுதா இல்லையா? அது போல நம்ம கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா இந்த உலகத்தை வென்றுடலாம். பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுல பிரிஞ்சு போயிடுங்க. 25 கல்யாணம் ஆனால் அது பிரிஞ்சு போயிடும். மகளும் அதே மாதிரி தான். அப்பா அம்மாவும் என்னால் இறந்து போவாங்க. கிளிக்கு ரெக்கம் முடிச்செடுத்து ஆற்ற விட்டு போயிடுச்சும் பாரு சிவாஜி கௌரவத்தில். அது மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்போம்னு சொல்லி 2 உயிர்கள் பயணிக்குதுன்னு சொன்னால் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் இது ஃபியூடலிசத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் தாய் மாமன் உறவு, சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் உடஞ்சிக்கிட்டு வருது. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கிற இன்பமே தனி. அவங்க எப்படி 10 பிள்ளைங்க பெற்றாங்களே எனக்கு தெரியல. இந்த 2Kல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுவே எனக்கு தெரியாது. இது என்ன அமெரிக்காவில் கண்டுபிடிச்சதா, ஐரோப்பாவிலையா, இங்கேயா? சரி, எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஊர்ல ஆகவமா போயிட்டு இருக்கு. சரி, சிச்சுவேஷன்ஷிப் சார். இப்போ வந்தே பாரத்தில் போகும்போது அங்கே யாரோடையாவது பழகுனா அவ்வளோதான். அதோட ட்ரெயின் இறங்கி போனோன்னு போயிட வேண்டியது. அந்த சிச்சுவேஷன் தான் சார் நம்ம பழகணும். வந்தே பாரத்தில் நானும் ராஜேஷ் சார் சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்தோம். அவ்வளோ. ஐயோ, அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்குறது, தொடர்றது, கண்டினியூ பண்றதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடும் சார். ஐயோ, நீங்க வார்த்தைகளை மாத்துறீங்க. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் கேள்வி பதில். என்னிடம் கேள்வி கேட்க போகிறார்கள், நான் பதில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக நான் இந்த 2-3 நாளில் நடந்த ஒரு நல்ல எனக்கு ஆறுதல் அளித்த, மனமகிழ்ச்சி அளித்த சில நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். இப்போ நம்ம 26ஆம் தேதி கடந்த 2-3 நாளைக்கு முன்னால் ஈரோட்டில் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமென் அட்டானமஸ், அது இந்த காலேஜில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு லெக்சர் ஒன்று கொடுங்க, அப்புறம் கலந்துரையாடல் பண்ணுங்க ஸ்டாஃப்களோட அப்படின்னாங்க. ஒரு 1500 பெண்கள் இருப்பாங்க. இந்த கல்லூரிக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் என் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்தே பாரத்தில் போனேன். இந்த வந்தே பாரத்தில் போகும்போது மொத்தம் 3 பேர் போனோம். அதில் ஒருத்தர் என் கூட வந்தவர், மொத்தம் என்னோட 2 பேர், என்னுடைய உதவியாளரும் இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளும் வந்தார். அதில் என்னுடைய உதவியாளருடைய சித்தப்பா இறந்து போயிட்டாருன்னு ட்ரெயினில் ஏறி அப்படி உட்கார்ந்த உடனே சொல்லிட்டாங்க. அப்போ உடனே இறங்கி போயிட்டார். அந்த டிக்கெட்டை மாற்றுறதுல சில பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனைகள், அதுக்கடுத்த சாப்பாடு பிரச்சனை, பொறுமையாக ஒரு 40 வயசுக்குள்ளே 2 பேர் எங்களை சீட்டு மாற்றி கொடுத்து எங்கள் பெட்டி படுக்கையில் கொண்டு வச்சு சாப்பாட்டில் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆக்கி சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப பாராட்டுதற்குரியது வந்தே பாரத். நான் சும்மா சென்ட்ரலில் பாராட்டுறேன் அப்படியெல்லாம் அனாவசியமாக நினச்சிக்கக்கூடாது. இது உண்மையிலேயே நடந்தது. 1960க்கு அப்புறம் பிறந்தவர்கள் கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பார்கள் என்று ஆல்வின் டாஃப்லர் ஃபியூச்சர் ஷாக், தேர்ட் வேவ், பவர் ஷிஃப்ட் போன்ற புத்தகங்களை எழுதிய ஆல்வின் டாஃப்லர் சொன்னார். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு தான் அது இருந்துச்சு. அந்த அலை, எண்ண அலைகள் இப்போ இல்லை, ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னார். அதுக்கு நேர் மாறாக வந்தே பாரத்தில் 2 பேர் ரொம்ப அருமையாக கவனித்தார்கள். அதை நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அங்கே காலேஜில் என்னை கூட்டிகிட்டு போய் என்னுடைய அசிஸ்டண்ட்டை நான் சொன்னேன், ஒரே ரூமில் போடுங்க, முன்னால் சோஃபாவெல்லாம் இருக்குது, சூட் அந்த ரூமு, அதில் போடுங்க, செலவு மிச்சம் அப்படின்னு. இல்லை, என்னுடைய உதவியாளருக்கும் தனியாக ரூம் கொடுத்து கவனித்தார்கள். சந்திரசேகர் என்பவர் நிர்வாகி, அந்த காலேஜினுடைய ஓனர் அவர் தான். அவர் பழகிய விதம் எனக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி அண்ணன், அப்புறம் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, இவங்களுடைய அந்த பண்பாடு, அந்த மரியாதை, நம்மளுக்கு பிறரை கவனிப்பது, உபசரிப்பது, விருந்தினர்களை வரவேற்பது, டைமுக்கு எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் போய்விட்டதோ என்று எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த காலேஜினுடைய நிர்வாகி பெருமதிப்பிற்குரிய சந்திரசேகர் அவர்கள் என்னை அவர் கவனித்தது. கல்லூரியில் ஆசிரியர்கள்ட்ட
நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குடும்ப விழாவுக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, என் சொந்தக்கார விழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் விஎம் கைலாஸ் கவுண்டருடைய பேச்சியெல்லாம் பார்த்தேன். அவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். என்னை மறுபடியும் ட்ரெயினில் 6 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். 7:15 ட்ரெயின் வந்தே பாரத் சென்னைக்கு வர ட்ரெயின். அந்த ட்ரெயினில் என்னை ஏற்றி விட்டுட்டு போனார் மிஸ்டர் சந்திரசேகர். அவருடைய தம்பி பையன் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எதிர்கால இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். இவர் என்னை கூப்பிட்டு என்னை வரவேற்று என்னை கௌரவித்தார். அதுக்காக நான் புகழ்ந்து பேசவில்லை. நான் ஆரம்பத்திலேருந்தே 2-3 நாளாக அவரை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் அவரை உட்கார வச்சு அங்கே உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ராஜேஷ் சார் நல்லா கவனிங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற மனிதர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதில் என்னன்னா, பொதுவாகவே கொங்கு மண்டலத்தில் எல்லாருமே பண்பாகவும் அன்பாகவும் உபசரிப்பதில், விருந்தினர்களை வரவேற்பதில் எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்கன்னு பேர். பட் இவர் அதிகமாக இருந்தார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதோட எங்களுடைய ப்ரொடியூசர் ராஜிங்கனுடைய தங்கச்சி மகளும் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவர்களுக்கு இடையில் இன்றைக்கி சில கேள்விகள் கேட்க போகிறார். அதற்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னால் முடிந்த அளவு. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? ராம்குமார் சார். ராம்குமார், சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எந்த ஊர்? கோயம்புத்தூர் தான் சார். இவ்வளவு நேரம் நீங்க பேசி. ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் சார். சார், நிறைய விஷயங்கள் நீங்க பேசக்கூடிய தலைப்புகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். நம்ம என்னதான் ஓடுனாலும் உழைச்சாலும் நம்மளுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட், இந்த சொசைட்டிலாம் மாடர்ன் ஆனாலுமே கூட உறவுகள் இன்றியமையாத ஒரு விஷயம். அப்படி இந்த உறவுகளை பற்றி பேசி புரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக. சரி, இந்த உறவுகளை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2Kல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுவே எனக்கு தெரியாது. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சிங் ரொம்ப பெஞ்சிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆல்ரெடி ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ல எப்படி ஸ்டெப்னி என்னைக்காவது தேவைப்படும் ஒன்று வச்சிருப்போம். அது மாதிரி தான் சார். ஒரு டயர் போயிடுச்சுன்னு அந்த மாதிரி தான் சார். இந்த லவ் போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தன் பெஞ்சிங்ல இருப்பான், சரி வாப்பா, இல்லைன்னா ஒரு பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கு, சரி வாமா அப்படிங்கிற மாதிரி பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துட்டே இருப்பான் சார். இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா அடுத்த பிரேக்கப் பண்ண அடுத்த செகண்ட் ஒருத்தர் இன்னொரு புது ரிலேஷன்ஷிப் சொல்றீங்க. அதான் சார் பெஞ்சிங். இது என்ன அமெரிக்கால கண்டுபிடிச்சதா, ஐரோப்பாவிலயா, இங்கேயா? சரி, எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஊர்ல ஆகவமா போயிட்டு இருக்கு சார். சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சிச்சுவேஷன்ஷிப் சார். இதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. அந்த டைமிங்க்கு மட்டும், அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் ஒரு ஷிப்பா போயிட்டு வரதான் சிச்சுவேஷன்ஷிப். வந்தே பாரத்தில் போகும்போது அங்க யாரோடையாவது பழகுனா அவ்வளவுதான், அதோட ட்ரெயின் இறங்கி போனோம்னா போயிட வேண்டியது. அந்த சிச்சுவேஷன் தான் சார் நம்ம பழகணும். வந்தே பாரத்தில் நானும் ராஜேஷ் சார் சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்தோம், அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் போன் நம்பர் வாங்குறது, தொடர்றது, கண்டினியூ பண்றதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடும் சார். ஐயோ, என்னையா வார்த்தைகளை மாத்துறீங்க. அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். அப்புறம் அடுத்த ப்ரொமோஷன் போடுறது சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் சார். ஓ சரி சார். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த உறவுகள் அப்படிங்கிற இந்த டாபிக்குள்ள வரும்போது முதல்ல இந்த கணவன் மனைவிக்கான விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போன்னு சார். முதலில் சொல்லுவாங்க, இந்த கணவன் மனைவி அப்படின்னாலே இந்த கணவன் மனைவிக்காக பாருங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கப்பா. மனைவி பாருங்க எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி கணவனுக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் அவசியமாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அப்போவும் இந்த மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்கான இந்த உறவுகள் பற்றின விஷயங்கள் என்னவா இருக்குது சார்? நான் எங்கள் தாத்தா பாட்டியிலேருந்து, எங்கள் அம்மா அப்பாவிலேருந்து, எங்கள் சித்தப்பா பெரியப்பாலேருந்து இன்னைக்கு என் வரைக்கும் என்னோடு சேர்ந்து எனக்கு பின்பாக கல்யாணம் எனக்கு 4 தலைமுறை நான் பார்த்துட்டேன். அதாவது இந்த குணாம்சங்கள் எப்போவுமே யாரால் தீர்மானிக்கப்படுதுன்னா, நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களால் தான் தீர்மானிக்கப்படுது. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த உலகத்தை மாற்றி அமைப்பவர்கள் 2 பேர் தான். இந்த எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்குறது 2 பேர் தான். ஒன்று விஞ்ஞானி, இன்னொன்று முதலாளி. விஞ்ஞானி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளை, கருவியை ஒரு முதலாளி செய்து மார்க்கெட் பண்ணி வியாபாரம் யுக்திகள் எல்லாம் உபயோகித்து அவன் வியாபாரம் பண்ணி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவன் குணம் மாறிவிடும்.
மின்சாரம் வருவதற்கு முன்பாக 1900க்கு முன்னால பிறந்தவர்களுடைய குணங்கள்லாம் வேற. மின்சாரம் வந்த பிறகு குணங்கள் வந்தது வேற. நீராவி, நிலக்கரி, அந்த என்ஜின்லாம் வந்து பூதாகரமான தொழிற்சாலைகள் உருவாச்சுல, அதுக்கு முந்த உள்ள ஜென்ரேஷன் வேற, அதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் வேற. அப்புறம் சினிமா, அப்புறம் டிவி, அப்புறம் ஃபோனு, அப்புறம் செல்ஃபோனு, இப்படி ஒவ்வொன்றா மனிதனுடைய குணங்களை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது. சிந்தனா சக்தியை மாற்றி அமைக்கிறது. இதுதான் ஜென்ரல். இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்போ ஊருக்குள்ளே என்ன மரியாதை அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு அம்மா வந்து ஒரு 7-10 வருஷம் வாழ்ந்தாங்க புருஷனோட, 4-5 பிள்ளைங்களை பெற்றாங்க. புருஷன் 10-12 வருஷத்துல இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு ஏறக்குறைய ஒரு 40-50 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ரொம்ப சுத்தமாக இருந்தாங்க, ஒழுக்கமாக. ஊரில் உள்ள ஏதாவது நல்லது கெட்டது வந்துச்சுன்னா அந்த அம்மாவை போய் கேட்டு வருவாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் ஜட்ஜு சொன்ன மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்ன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பெருமை, கெத்து இருக்கு பார்த்தீங்களா? அதற்காகவே அவர்கள் ஒழுக்கமாக இருந்திருப்பார்கள். இன்னொன்று, கிராமத்தில் ஒழுக்கமாக இல்லாமல் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. அது அடிப்படையாக இருக்கு. அது அடிப்படை. அப்புறம் இன்னொன்று, கிராமத்தில் எந்த தவறும் செய்ய முடியாது, தெரிஞ்சு போகும் எல்லாமே. குறைவான மனிதர்கள், பிளேஸும் ரொம்ப குறைவா இருக்கும், எங்கிட்டு கூடிய ஆப்டுக்குவாங்க. அதனால சிச்சுவேஷன் சொல்றீங்கல்ல, அதுவும் அவங்களை திருத்தும். அப்ப ஒரு உலகத்திலேயே மிக உயர்ந்த ரிலேஷன்ஷிப் எதுன்னா கணவன் மனைவி தான். அதுக்கு மேல கிடையாது. அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கான்ஃப்ளிக்ட், கான்ட்ரடிக்ஷன் 2 இருக்கு மனிதர்கள்ல. என்னுடைய தேவை உங்களுடைய தேவைக்கு எதிர் புதிராக இருந்தால் நம்ம 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் ஏற்படும், மன மோதல்கள். இன்றைக்கு நான் வந்து இந்த பேட்டியை 8 மணி 9 மணி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்குது, வேறு வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு 3-4 மணி நேரம் நான் பேசணுங்கிறது என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம். உங்களுக்கு 6-6:30க்கெல்லாம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே முரண்பாடு, அங்கே முரண்பாடு இல்லை, அது மன மோதல்கள். முரண்பாடுகள் என்பது, நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவர், நான் கடவுள் பக்தி இல்லாதவன், நான் கம்யூனிஸ்ட், நான் மார்க்சிஸ்ட், நீங்கள் தீஸ்ட். அப்போ தீஸ்டுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் அடிப்படை முரண்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா? கொள்கை ரீதி அது முடியவே முடியாது. உங்களை நான் திருத்த முடியாது, என்ன நீங்கள் திருத்த முடியாது. அதான் ராஜாஜி சொல்லுவார், ஒரு ஜெயிலில் 2 பேர் இருந்தால் ஆத்திகன்னு நாத்திகனா, 2 பேர் 5-6 வருஷம் இருந்துட்டு வெளியே வரும்போது ஆத்திகன் ஆயிட்டான், நாத்திகன் ஆயிட்டான் அப்படிம்பாரு. எல்லாமே தேவையின் அடிப்படையை வச்சு தான். அன்றைக்கி நான் போனேன் கோயம்புத்தூர், ஈரோடு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் என்கிட்ட வந்து நாங்கள் சிவன் கோயில் கட்டுறோம், அது கோயில் கட்டுறோம். நாங்கள் பார்த்தா எல்லாம் 65-70 வயசுக்கு மேலே. அப்போ 65-70 வயசுக்கு மேலே இவங்க என்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை படிச்சிருப்பாங்களா? பிக் பேங் தியரி படிச்சிருப்பாங்களா? சூரியனுக்கும் பூமிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தெரியுமா? சூரியன் சுற்றுறது எவ்வளோன்னு தெரியுமா? காரல் மார்க்ஸுடைய தியரி தெரியுமா? இது வரைக்கும் 39-49 இசம் 50 இசம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? டார்வினை படிச்சிருப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு என்னமோ ஒரு பயம் வந்துருச்சு 60 வயசுக்கு மேலே. 60 வயசுக்கு மேலே பயம் வந்துருச்சு. அவங்க ஆடைகள், அவங்க விபூதி, அவங்களுடைய இது எல்லாமே பார்த்தாலே எக்ஸிபிஷனிசம் இருக்குது. அதில் தன்னை பக்திமானாக வெளிப்படுத்தி காட்டிக்கணும். என்கிட்ட வந்து ஒரு ஃபன் கொடுத்து போன கோயிலுக்கு வாங்க அவசியம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்னை பற்றியும் தெரியல. ஆக இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனிதன்கிட்ட இருக்குது. இப்போ இந்த கணவன் மனைவி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கணவன் மனைவியை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசில் பிரிஞ்சு போயிடுங்க. 25 கல்யாணம் ஆனால் அது பிரிஞ்சு போயிடும். மகளும் அதே மாதிரி தான். இது அழகாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம், புழு பூச்சிம்மா. பூச்சிங்கிறது வந்து பெண் கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடும். புழுங்கிறது மனிதன் இங்கே இருந்து மகன் நம்மளையும் அரித்து சொத்தையும் அரித்து காலி பண்ணி போடுவாங்கிறதுக்கு தான் புழுங்கிறது. புழு பூச்சி அது மாதிரி இது பறந்து போயிடும். அப்பா அம்மாவுக்கு என்னால் இறந்து போவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 25-30 ஆண்டுகள், குறைந்தது 40-50 ஆண்டுகள் நம்மளோடு ஈருடலும் ஓருடலாக இருப்பது கணவன் மனைவி மட்டுமே. என்னதான் நண்பனாக இருந்தாலும் அவனோடு பக்கத்தில் படுத்துக்க முடியுமா ஒரே பெட்டில்? மனசு ஒன்றா இருக்கும், ஈருடல் ஒன்றாக முடியுமா? அப்போ ஹோமோசெக்ஸ் ஆகிடும். அப்போ ஈருடலும் ஓர் உயிராய்
இணைவதும், நமக்கு சேர்ந்து நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து பிள்ளைகள் பெறுவதும், அந்த பிள்ளைகளை பெறுவதும், பேர பிள்ளைகளை கொஞ்சுவதும். அப்போ இதெல்லாம் சைல்டுஹுட்டு, அடல்ட்ஹுட்டு, பேரண்ட்ஹுட்டு, மறுபடியும் ஸ்டேட் இருக்குது எல்லாத்துக்கும். சைல்டு ஸ்டேட்டு, அடல்ட் ஸ்டேட்டு, பேரண்டல் ஸ்டேட்டுன்னு 3 ஸ்டேட் இருக்குது. சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னா தொட்டி வச்சு விளையாடுங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பேரண்டல் ஸ்டேட். அது புரியுதுங்களா? பேரண்டல் ஸ்டேட்டு. அடல்ட் ஸ்டேட்டு, ஏய் என்ன நீ, நான் வர்றேன், என்ன சமைச்சு வைக்கல நீ அப்படின்னு விளையாடுங்க பிள்ளைங்க, அது அடல்ட் ஸ்டேட்டில் வந்துடும். அப்போ குழந்தை, வாலிபம், முதிர் பருவம், இவைகளெல்லாம் 3ஆக பிரிச்சிருக்கான் வெள்ளைக்காரன். நம்ம 5, 6, 7 பிரிச்சிட்டோம் நம்ம தமிழில். அப்போ அதிக நாள் நம்மளுடைய உணர்வுகளை அவர்களுக்கு சொல்லுவது, அவர்கள் நம்ம உணர்வுகளை நாம் எடுத்துக்கொள்வது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பொம்பளை, ரைட் சைடு ஆம்பளை. இதான் மூளை. ரைட் சைடு பூரா நம்ம, லெஃப்ட் பூரா அவங்க. அப்போ 2ம் சேர்ந்தா ஒரு மூளை ஆகுது இல்லை? அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தா அதனுடைய பவர் என்னாச்சு? இவர் சொன்ன மாதிரி, யார், நம்ம மகாபாரதத்தில் என்னுடைய பவர், பீமன் சொல்லுவான், என்னுடைய பவர் என்ன, என்னுடைய சத்ரு கதனி, அந்த கதையினுடைய பவர் என்ன, அர்ஜுனனுடைய பவர் என்ன, அவனுடைய காண்டீபத்தினுடைய பவர் என்ன, நானும் அர்ஜுனனும் சேர்ந்தா 3rd பவர் உண்டாகும். அவனுடைய காண்டீபம், என்னுடைய சத்ரு காதினி கதையும் சேர்க்கும் பொழுது 4 பவரில் வந்துடும். அப்புறம் கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கான், 5 பவரில் வருது அப்படி சொன்னார்ல. அப்போ பீமனும் அர்ஜுனனும் சேரும்போதே ஒரு பவர் உண்டாகுதா இல்லையா? அதுபோல் நம்ம கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தை வென்றுடலாமே. இது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு. நான் வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வரேன். அப்போ இங்கே உள்ளே வந்த உடனே இவங்களுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த கணக்கெல்லாம் பார்க்கவே கூடாது. பொம்பளைங்க கணக்கு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒவ்வொருத்தருமே அவங்க தான். அப்போ அவங்க வீட்டை பற்றி எனக்கு கவலையே இருக்கக்கூடாது. ஒரு பறவைகளே கூடு கட்டும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கட்டுதுங்க. இந்த உலகத்தில் இன்ஜினியர் இல்லாமல் கட்டுறது ஒரே பறவைகள் தானே. நம்ம இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி இன்ஜினியர் வச்சு, ஆர்கிடெக்ட் வச்சு தான் வீடு கட்டுறீங்க. அப்புறம் கொத்தாலு இதுக்கு எல்லாமே செங்கல் எடுத்து வைக்க எல்லாத்துக்கும். ஆனால் 2 பறவை ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டிடுதுங்க. அதிசயமாக இருக்குங்க. நிச்சயமாக சார். அதை என்னால் நினச்சே பார்க்க முடியல. அதில் தூக்கணாங்குருவி கூடெல்லாம் என்ன மாதிரி கட்டுது, அதில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சேஃப்டி பிளேஸ்லாம் கொடுது. ஆமாம், ஒரு 7 அடுக்கு பாதுகாப்புலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்யுதுங்க. அது எனக்கு வியப்பாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். கையில் காசு இருந்து புண்ணியம் இல்லை. அப்புறம் நம்ம ஆளுக சரியில்லைன்னு ஆந்திராவிலேருந்து கொண்டு வரோம், அதுலேயும் சரியில்லைன்னு பீகார்லேருந்து கொண்டு வர்றோம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8, 9 மணி வரைக்கும் வேலை செய்கிற ஆள் தேவைன்னு சொல்லி அவன் சப்பாத்தி எடுத்து மடித்து வச்சுட்டு வேலைக்கு வந்துடுறான். அப்போ இந்த அளவிற்கு வந்து ஒரு மனிதன் வந்து தன் வீடை கூட கட்ட முடியல, ஆள் வச்சு செய்கிறான். அப்போ நம்ம மகன் வந்து கொஞ்ச நாளில் போயிடுவான். கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து ஆற்ற விட்டு போயிடுச்சும் பாரு சிவாஜி கௌரவத்தில். அது மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மளை பிரிக்கும் மட்டும் கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்போம்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு 2 உயிர்கள் பயணிக்குதுன்னு சொன்னால் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் ஒரு 24 மாதம் கழித்து அது போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்குது? இந்த செல் மெமரி, மசில் மெமரின்னு 2 இருக்குது. என் கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு ஒரு மெமரியும் என் பாடிக்கு ஒரு மெமரியும் இருக்குது. அது 2 வருஷம் ஆனவுடனே என்ன ஆகும்னா போர் அடிக்குது. அது ரிஜெக்ட் பண்ணோம். அதில் தான் வெள்ளைக்காரன் சொல்கிறான், என்னையா 25-30 வருஷம் ஒரே பொண்டாட்டியோட வாழ்றியா நீ? அமெரிக்கன்ஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க. போர் அடிக்குதியா, என்னையா அது? வீடே ஒரு 5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வீடை மாற்றி வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா மொனாட்டனஸாக இருக்கும். நம்ம மனிதர் உயிர்களும் நம்மளுடைய சிந்தனை சக்தி எடுத்து சப்கான்ஷியஸில் போய் இதெல்லாம் பதிஞ்சிடும். அதை ஆக்ட் பண்ணும்போது இல்லாமல் நம்ம கான்கர் பண்ணணும் அதை. அதனால் கணவன் மனைவி மிக மிக உயர்வு. இது ஃபியூடலிசத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பில். அதான் தாய் மாமன் உறவு, சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் உடஞ்சிக்கிட்டு வருது. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கிற இன்பமே தனி. அவங்க எப்படி 10 பிள்ளைங்க பெற்றாங்களே எனக்கு தெரியல. தனி பெட்ரூம்லாம் இல்லை. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் அருமையான பொன்னான காலம். இப்போ பொன்னான காலம் என்னன்னு கேட்டால், சீக்கிரமாக எல்லா விஷயமும் வந்துடுது. என் கூட வந்த உதவியாளர்
ட்ரெயினில் ஏறி உட்காந்து சூட்கேஸை வைக்கும்போது செல்ஃபோன் வருது. அவர் செல்ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா ஒன்றுமே இல்லை, ஆபத்து அவருக்கு. அட்டன் பண்ணியிருக்காரு, சித்தப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த வச்ச பையை எடுத்துக்கிட்டு நான் கீழே இறங்கி போயிட்டார். இதுவே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தா நான் ஈரோடு போய் அவரு ஒரு ஃபோன் போட்டு ஃபோன் கிடைக்கணும், இவர் இந்த காலேஜ் ஃபோனை கொடுத்து சொல்லிட்டு போயிருக்கணும் நம்பரை, இல்லைன்னா லெட்டர் போட்டு 10 நாள் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பொன்னான காலத்தில் வாழ்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த உறவுகள் உடைச்சிக்கிட்டு வர்றது எனக்குலாம் வருத்தமாக இருக்குது. அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கணவன் மனைவிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள அறிவியல், ஆன்மீகம், சமூக கட்டுப்பாடு, இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. அடுத்த உறவுகளினுடைய டாப்பிக்கில் இந்த தாய்மாமன் உறவு தான். அந்த படத்துலலாம் காட்டுவாங்க, இந்த தமிழ் படம், இந்த கிழக்கு சீமையில்னு நினைக்கிறேன், தங்கச்சி வீட்டில் ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக அண்ணன் சொத்தியெல்லாம் விற்று இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இந்த தாய்மாமன் உறவு முறை அப்படிங்கிறதுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லுங்க. ஸ்பெஷலி உங்களுடைய அந்த டைம்ல இருந்த தாய்மாமன்களுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு முறை, அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த தாய்மாமன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் பழகுறாங்களா? எப்படி நீங்க இல்லை, இனிமேல் தாய்மாமனே இருக்காது.